வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். ஞானக்களஞ்சியம் தொகுப்பு ஒன்றில் 5வது பாடலாக குருவணக்க பாடல் ஒன்றை குரு அவர்கள் தந்திருக்கிறார்கள். இப்பாடலை நாம் சிந்திக்கலாம். குரு வணக்கத்திற்கு திருமூலர் காட்டும் இந்த பாடலை முதலில் சிந்திப்போம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று திருமூலர் கூறுகிறார். ஏன் குருவுக்கு அவ்வளவு முக்கியம் அளிக்கப்படுகிறது என்பதை இக்கவி, குருவினுடைய கவி நமக்கு விளக்குகிறது. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, இந்த உலகத்தில் நாம் பிறந்து வந்திருக்கிறோம். அந்த இறையாற்றல் அறிவாக நம்முள் இயங்கிக் கொண்டும் இருக்கிறது. அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவு 1 முதல் 6 ஓர் அறிவு தொடக்கம் 6வது அறிவாக மனிதனாக ஆகியிருப்பதை நாம் சிந்திக்கிறோம். கொண்ட மேலாம் இவ்வறிவில் குறிப்பு இல்லாமல் எதற்காக வந்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணராமலேயே வாழ்க்கை நடத்துவது பிறரை பார்த்து, பிறர் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து, அனுபவத்தை பக்கம் அக்கமாக அந்த அனுபவங்களை கொண்டு நாம் சிந்திக்காமலேயே, நம் அறிவை பயன்படுத்தாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொண்ட மேலாம் இவ்வுறிவில் குறிப்பில்லாமல், அளப்பரிய ஆற்றலை பெற்ற இந்த மனிதன் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் கூறிய அளவிற்கு அளப்பரிய ஆற்றல் நமக்குள் இருக்கிறது என்பதை உணராமல், கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பு இல்லாமல், எதற்காக வந்திருக்கிறோம் என்ற அந்த அளவே இல்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து, இந்த உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் மட்டுமே தான் நாம் அவதாரம் எடுத்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கவே இல்லை. கண்ட பலன் என அறிய நினைந்தேன் அப்போ. இந்த உலகத்தில் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்காக, என்ன பலன் நமக்கு கிடைப்பதற்காக இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்கவே இல்லை. அந்த சிந்தனையை நமக்குள் கருத்துணர்த்தி, எதற்காக நாம் இந்த உலகத்துக்கு வந்தோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கருத்து உணர்த்தி, மனதுக்குள் இதை சிந்திக்க வேண்டும் என்பதை கருத்துணர்த்தி கனல் மூட்டி, அளப்பரிய ஆற்றல் அருட்பேராற்றலின் கருணையினாலே மனிதனுக்கு குண்டலினி தெய்வீக மகாசக்தி என்பது ஒன்று இருக்கிறது. அதுதான் இறை நோக்கி பயணித்து இறைவனை உள் உணர்வாக பெறக்கூடிய ஆற்றல். அதுதான் வெளியிலே தேடாமல் கட உள் என்பதாக நமக்குள்ளேயே கடந்து சென்று அளப்பரிய ஆற்றலான இறையாற்றலுடன் இரண்டர கலந்து அந்த சுத்தவெளி வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய அந்த பேரறிவை, இந்த சிற்றறிவு உள் உணர்வாக உணர வேண்டிய ஆற்றல் நமக்குள் இருக்கிறது என்ற இந்த கருத்தை உணர்த்தி கனல் மூட்டி, கருவாம் ஞான குண்டலினி, ஞானக்கண்ணை திறந்து ஆன்மீகத்தின் நுழைவாயிலாம் ஆக்கினையில் நுழைந்து இறைநிலையின் நுழைவாயிலாம் துரியத்தில் கலந்து
இயக்க மண்டலத்தை தாண்டி சுத்தவெளியாக இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய இறைவனேதான் அனைத்துமாகி இருக்கிறான், தானுமாக ஆகியிருக்கிறோம் என்பதை இந்த இறை தன்மாற்று சரித்திரமாக தன்னையே மாற்றி இந்த உலக இன்பங்களை ரசிப்பதற்கும் துய்ப்பதற்குமாக எடுத்த வடிவம்தான் இந்த மனிதன் என்ற அந்த உணர்வை கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து அந்த எழுச்சியை நமக்குள் ஏற்படுத்தி குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே. பிறவி பெருங்கடலை நீந்தி இறைநிலை இணைவு பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவ பெருந்தகை கூறும் அந்த கருத்துக்கு ஒப்ப பிறவி பெருங்கடலை நீந்தி அந்த இறைவனை இரண்டர கலந்து இறை தன்மையை நாமும் இறைவன்தான், மற்ற அனைத்தும் இறைவன்தான், ஒரு இறைவனுக்கு துன்பம் இழைக்கலாகாது, துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து இந்த பேராதார பெருவெளியிலே இந்த விரிவான மனநிலையிலே எந்நாளும் செயல்களாற்றி வாழ்ந்து வர வேண்டும் என்ற இந்த கருத்தை நமக்குள் எழுச்சி பெறச் செய்து நம்மை இறை நோக்கி பயணிக்க வைக்கும் குருவே அன்பே என்பதாக குருவென்றி அமையாது இறைநிலை, குரு சாட்சாட் பர பிரம்மம் என்று நாம் உணர்வதாக நம்முள் விளக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த குரு பாடலை, குருவணக்க பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். பாடல் விளக்கம் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடலை நமக்கு தந்த குருவிற்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.